கைஸ், இந்த வீடியோவில் ஹவு டு செல் எனிதிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்கில் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட கேஜெட் இல்லைனா க்ளோத்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம், இல்லைனா லோகோ க்ரியேஷன், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்கலாம். ஸோ இதை எப்படி ஒரு ரைட் கஸ்டமரை பிடிச்சி அவங்ககிட்ட செல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். சேல்ஸ் பற்றி நம்மளாம் நிறைய பேர்த்துக்கு பேடான அபிப்பிராயம் தான் இருந்திருக்கு. பட் பெரிய பில்லியனர்ஸ் எல்லாருமே ஒரு காலத்தில் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ் பற்றி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செல் பண்ணியிருக்காரு. மார்க் ஜக்கர்பர்க் இருந்துட்டு ஆப்ஸ் மூலமாக சர்வீசஸ் செல் பண்ணியிருக்காரு. ஸோ செல்லிங்கை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய தூரத்துக்கு வேணாலும் போகலாம். ஸோ அப்பேற்பட்ட வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்கில் வெறும் 6 ஸ்டெப்பில் எப்படி கற்றுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 6 ஸ்டெப்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா 3 months ஆகுது. அதுக்கு ரீசன் இருந்துட்டு பர்சனல் இஷ்யூ தான். பட் இனிமேல் இருந்துட்டு நான் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இந்த சேனலில் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் இருந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஐடி ரிலேட்டட் வீடியோஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் போட போகிறேன். ஆல்சோ ஐடி ரிலேட்டட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கோடிங் டுட்டோரியல்ஸ், அப்புறம் ஐடி ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஐடி ஃபீல்டில் இருக்க மித், இதை பற்றியெல்லாம் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு அந்த இன்ஸ்டா ஐடியில் மெசேஜ் பண்ணலாம். நான் எப்போ ஆன்லைன் வரணும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆல்சோ டெலிகிராம் சேனல் லிங்க் இருந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே இருந்துட்டு நான் ஐடி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இப்போது சேல்ஸ் பற்றி பார்ப்போம். சேல் இருந்துட்டு ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருந்துட்டு ஒரு பொருளை விற்கிறதுக்கு இல்லை ஒரு சர்வீஸை விற்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இன்டர்வியூவில், ஃப்ரீலான்சிங்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங்கில் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூவில் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவர் இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு ப்ராடக்ட்டு, அவர் இருந்துட்டு வாங்குகிற கஸ்டமர். ஸோ நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணுறீங்க இந்த ஜாப்க்கு நான் கரெக்டான ஆளாக இருப்பேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பொருளை விற்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனை நம்ம நினைக்கிறத கன்வின்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த செல்லிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஸ்கில்லை எப்படி எக்ஸல் ஆகுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரைட் கஸ்டமர் ஃபார் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். நீங்கள் விற்கிற ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, யாருனால அதை வாங்க முடியுமோ நீங்கள் அவங்ககிட்ட தான் அதை கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கார் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் இருந்துட்டு கார் வச்சுருக்கவங்ககிட்ட தான் அந்த ப்ராடக்ட்டை விற்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு பைக் மட்டும் வச்சுருக்க ஒருத்தர்கிட்ட போய் அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசி வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட், அவங்களுக்கும் டைம் வேஸ்ட். ஸோ உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் யாருக்கு யூஸ் ஆகும், நம்ம யார்கிட்ட விற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணணும். இதுதான் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது என்னோடய சேனலே எடுத்துக்கோங்களேன். என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்துட்டு 18 to 24 ஏஜில் இருக்கவங்க மட்டும்தான். ஸோ நான் அவங்களுக்காக வீடியோஸ் தான் போடணும். ரொம்ப சின்ன குழந்தையாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ரைம்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவோ இல்லை வயசானவங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோவோ போட்டோன்னா என் சேனலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ வியூஸ் போகாது. ஸோ என்னோடய ரைட் கஸ்டமர் இருந்துட்டு நீங்கள் தான். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் போடுவேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இருந்துட்டு யாருக்கு யூஸ் ஆகுமோ டார்கெட் ஆடியன்ஸை முதலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் செல்லிங் ஆரம்பிக்கணும். இதுதான் ஸ்டெப் 1. அப்புறம் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் தியர் நீட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அதை உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் மூலமாக சால்வ் பண்ணுங்கள். சும்மா பிளாங்காக உங்கள் ப்ராடக்டை கொண்டு போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு விற்காமல் அந்த ப்ராடக்ட் இருந்துட்டு என்ன ப்ராப்ளமாக சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த ப்ராப்ளம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அவங்ககிட்ட போய் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம்ஸோ நீடை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, என் ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த ப்ராப்ளம்க்கு இது ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விற்கணும். ஸோ அவங்களோட நீட்ஸ் அண்ட் ப்ராப்ளமை நீங்கள் கிளியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இருந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக செல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எமோஷன்ஸ். கஸ்டமர்கிட்ட எமோஷ்னலி கனெக்டாக பாருங்கள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்சு வெளியே சாப்பிட போவோம். அப்போ வந்துட்டு 2 ஹோட்டல் இருக்கும். ஃபஸ்ட்டு கிட்டே ஒன்று இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தூரமாக ஒன்று இருக்கும். ரெண்டும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸு காஸ்ட் வைஸு ரெண்டுமே ஈக்குவல் தான். நாங்கள் ஃபஸ்ட் இருக்க கடைக்கு போவோம். அங்கே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி பெருசாக இருக்காது, பட் ஆனால் ஃபுட்டெலாம் நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஒரு நாள் இந்த செகண்ட் கடைக்கு போகலான்னு சொல்லி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அங்கே போனோம். அங்கே போனால் அங்கே ஒரு அண்ணா இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா எங்கள் கூட ரொம்ப கனெக்டடாக இருப்பார். எங்களை பார்த்தோன்னே வாங்க தம்பி சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க,
இன்னும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனெக்டடாக எங்ககிட்ட பேசுவார். ஸோ அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம அண்ணன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேரெக்டாக அங்கே தான் போவோம். இந்த ஃபஸ்ட்டு கடையவே மறந்துடும். ஸோ நீங்களும் இருந்துட்டு உங்கள் ப்ராடக்டை சர்வீஸை அந்த அப்படியே ரஃப்பாக அந்த ப்ராடக்டை பற்றியே மட்டும் பேசிட்டு விற்காமல் எமோஷ்னலாக கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கடையில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் வாங்குவீங்க, அந்த கடைக்காரங்க எப்படி பேசுவாங்கன்னா, இல்லை இந்த செல்லர்ஸ் எப்படி பேசுவாங்கன்னா, அக்கா அண்ணா வாங்க, தம்பி வீட்டில் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம ஃபேமிலி பற்றிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 2-3 தடவை அந்த கடைக்கு போயிட்டீங்கன்னா 4வது தடவை அந்த செல்லரும் நீங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் அவங்க மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆயிரும். ஸோ அவங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அது கண்டிப்பாக நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை செல் பண்ணும்போது எமோஷ்னலி கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ரிசல்ட்ஸ் அண்ட் பி ஸ்பெசிஃபிக் இன் இட். இப்போ உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கினா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு வெறும் வாயில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது ரிசல்ட்டாகவும் காமிக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிவியில் ஆடெல்லாம் வரும் இல்லையா, இந்த பெல்லி இருக்கவங்க இருந்துட்டு இந்த பெல்ட் போட்டால் அவங்களுக்கு வெயிட் குறையும் அப்படிங்கிற அந்த ஆடு வரும். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரிசல்ட் காமிப்பாங்க. இப்படி 3 வீக்ஸ் இந்த பெல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 to 8 kgs கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்னு இவ்வளோ டீட்டெயிலாக காமிப்பாங்க. சும்மா ரஃப்பாக இந்த பெல்ட்டு போட்டால் வெயிட்டு குறையும் அந்த மாதிரி சொல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ நாள் போடணும், எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை க்ரியேட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணும். ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக ஷோ பண்ணணும். அது சும்மா மேலோட்டமாக சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ நாளில் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட் அ டெட்லைன் ஃபார் அ சேல். இப்போ ஸ்டெப் 4 வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு நல்ல செல்லர், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். பட் ஆனால் அவங்க வாங்கணும் இல்லையா, அப்போ அவங்ககிட்ட காசு இருக்கும். பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி நல்ல ப்ராடக்ட்டு நல்ல செல்லர் இங்கே இருக்காங்க, நம்ம தேவை வரப்போ அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ இல்லை எப்போ தேவை வருதோ அப்போ வந்து வாங்கிக்கலாம், இப்போ அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வாங்காமல் போக சான்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்தும் கூட. ஸோ இது எப்படி நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேலுக்கு ஒரு டெட்லைன் வைக்கிறது மூலமாக நீங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்லலாம்னா, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இன்னும் 1 வாரம் தான் அவைலபிளாக இருக்கும், இல்லை இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டில் இன்னொரு 3 நாள் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அப்போ நம்ம இன்னும் 1 வாரத்துக்குள்ளே இதை வாங்கி ஆகணும், இல்லைனா நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ அவங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஸோ டெட்லைன் வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டெப் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பி ஏ யூஷுவல் செல்லர். ஏன்னா கஸ்டமர்ஸ் இருந்துட்டு யூஷுவல் செல்லரை பார்த்து சலிச்சு போயிருப்பாங்க. நிறைய செல்லர் ஒரே மாதிரி தான் நிறைய ப்ராடக்ட்ஸை விற்றுட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்து விற்கும்போது பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கேஜிஎஃப்னு சொல்லிட்டு துணி கடையில் வேலை செய்கிற ஒரு அண்ணா இருந்துட்டு ஃபேமஸ் ஆனார். அவர் எதனால் ஃபேமஸ் ஆனார்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்லாங்கு, அப்புறம் விற்கும்போது அந்த ஆஃபர் சொல்கிற விதம், அப்புறம் ரைமிங்காக பேசுகிறது, இதிலெல்லாம் இருந்துட்டு அவர் ஃபேமஸ் ஆனார். தமிழ்நாட்டில் எவ்வளோ துணி கடை இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ துணி கடை இருக்குது, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவர் மட்டும் ஏன் ட்ரெண்ட் ஆனார்? ஏன்னா அவரோட செல்லிங்கில் யூனிக்னஸ் இருக்குது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அவரோட ஸ்லாங்கு தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன ப்ராடக்ட் விற்கிறாருன்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக அது என்ன கடைன்னு பார்த்தோம். இப்போ அந்த கேஜிஎஃப்க்கு இருந்துட்டு பிராண்ட் ரெகக்னிஷன் கிடச்சிருச்சு அந்த கேஜிஎஃப்ங்கிற கடைக்கு. ஸோ இந்த மாதிரி யூனிக்காக நீங்கள் விற்கிறது மூலமாக உங்கள் ப்ராடக்ட் ஆர் உங்கள் சர்வீஸ்க்கு ஒரு பிராண்ட் ரெகக்னிஷன் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் அப்ளை ஆகும் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு சர்வீஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சர்வீஸ்னால் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு லோகோ க்ரியேட்டராக இருக்கீங்கன்னா, அப்போது நீங்கள் கஸ்டமர்ஸை பிடிக்கணும், உங்களுக்கு லோகோ பண்ணி தரணும். ஸோ இந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் லோகோவை உங்களுக்கு செல் பண்ணலாம். ஸோ இந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு செல்லராக ஆக முடியும். உங்கள் ப்ராடக்டை சர்வீஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செல்லும் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ என்னோட இன்ஸ்டா ஐடி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from admin of Howdy Tamilans.